ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 26/8/2024 1/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள், அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் வருஷப்படுத்தி. இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் கோல்சார பிரகாரம் ராசிக்கு, அதாவது ரிஷப ராசி, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி வக்ரகதியில் இருக்கார், மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம். 26ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தாங்கன்னா ஸ்ரீ ஜெயந்தி வைகானசம்னு போட்டிருப்பாள். அதாவது கோவில்களில் பண்ணக்கூடியது, அதாவது வைகானச ஆகமம்னு சொல்லக்கூடியது. வைகானச ஆகமம், பாஞ்சராத்திர ஆகமம்னு 2 வகையில் இருக்குது. இதில் கோவிலில் கடைபிடிக்கக்கூடியது வைகானச ஆகமத்தில் ஒரு வகை, அதாவது ஒரு வகையான ஆகமம் வைகானச ஆகமம், அதாவது அந்த முனிவர் ஏற்படுத்தி வச்ச ஒரு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதன் வழி அந்த ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய கோவில்களில் 26/8/2024 கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம். 27ஆம் தேதி பாஞ்சராத்திரம், அன்னைக்கு பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடிய வாழ்க்கை அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. ரோகிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம். இதில் ஸ்ரீ சன்னதின்னு சொல்லக்கூடிய அகோபில மடம் ஆதீனத்துக்கு உண்டான சிஷ்யார்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடியதும், முனித்திரியம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ பாதுகா இதில் கொண்டாடக்கூடிய எல்லாரும் இந்த ஸ்ரீ ஜெயந்தியை 27ஆம் தேதியை இந்த வாட்டி கொண்டாடுறாங்க. 2 பேருக்குமே சேர்த்து வருது ரோகிணி நட்சத்திரம் மற்றும் அஷ்டமி திதி அப்படின்னு சொல்லக்கூடியது. கிருஷ்ண ஜெயந்தி நம்மளுக்கு, அதாவது ராமாயணம் மகாபாரதம் ஒரு பெரிய இதிகாசம். இந்த இதிகாசத்தில் மகாபாரதத்தில் பகவத்கீதைன்றது ரொம்ப பெரிய விசேஷம். கிருஷ்ணனுடைய சரித்திரம் அப்படின்றது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இந்தியாவினுடைய ஒரு பெரிய இறையாண்மைன்னு சொல்லக்கூடியது இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா. நம்மளோட நார்த்தில் இருக்கவா ரொம்ப அதிகமாக கொண்டாடக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி, இது 2த்தையுமே. அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப பெரிய விசேஷமாக கொண்டாடுவோம். ராத்திரியெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே பார்த்தாலேனால் மதுரா, துவாரகா இதெல்லாம் ரொம்ப ஏற்றமான ஒரு இதுவாக இருக்கும். கிருஷ்ணர் பிறந்ததை ரொம்பவும் பெரிய ஏற்றமாக கொண்டாடக்கூடிய காலகட்டம் இது. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் 27ஆம் தேதி அடுத்தது பார்த்தாலேனால் 28ஆம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும். அவமாகம் அப்படின்னா 3 நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் இந்த அவமாகத்தில் பார்த்தீங்களேனால் தசமி திதி 3 நாள் வர்றது. 3 நாள் வர்றதுனால அது அவமாகம். இதனால் நல்ல வேலைகள், அதாவது வீட்டுக்கு உண்டான இந்த வேலைகள் எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வைக்க மாட்டான் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி அவமாகத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறது கிடையாது. ஃபங்க்ஷன்ஸ் சொல்லப்போனால் ஆற்றுல நடக்கக்கூடிய விசேஷங்கள் எதுவும் பண்ணக்கூடியது கிடையாது. ஆவணி மாதமாக இருந்தாலும் இந்த காலத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. 29ஆம் தேதி பார்த்தாலேயானால் ஏகாதசி, ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு. 29ஆம் தேதி 30ஆம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி. அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம். அவர்கள் உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது முடியாதவா, உடல்நிலையில் காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவா, அதை தவிர சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கிறவா, சின்ன குழந்தைங்க, அதை தவிர கர்ப்பிணி பெண்கள் இவாள்லாம் எக்ஸம்ட் ஆகிடுவா இதுக்கு. ஒருவேளை அவளும் பண்ணுறாள் இருந்தால் அதை சுஜின்னு பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவாள். துவாதசி பாருன்னா அடுத்த நாள் பண்ணுவாள். நான் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தாலேனா வெள்ளிக்கிழமை, அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேறு. ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேறு வருது. ஒரு 5:45 6:15 வரணும் தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியினுடைய முன்னாடியிலிருந்து நந்தி பின்னாடியிலிருந்து அதாவது சிவனை சேவிக்கிறது மூலியமாக எல்லா வித தோஷங்களும் அற்ற காலமாக இருக்கும். இந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றம். பிரதோஷத்துக்கு விரதம், அதாவது எதையாவது நினச்சிட்டு விரதம் இருக்கிறது அப்படின்றதன் மூலியமாக அந்த பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக விடுபடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி திருதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கோம். 3 திதிகளோ ராசிகளோ
அதாவது ஒரு நாள், அதாவது 3 நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திருதினஸ்பிறகு. அதாவது திருதினஸ்பிறகில் பார்த்தேன்னா இந்த வாட்டி சதுர்தசி 3 நாட்கள் வர மாதிரி வருது. அதனால் பார்த்தேனால் 3 நாட்கள் கார்த்தால அர்லி மார்னிங் வந்து இருந்ததுன்னா அது ப்ரீவியஸ் டே கணக்கு வரும், அன்றைக்கி ஃபுல் டே வரும். அடுத்த நாள் கார்த்தால ஒரு நாளைக்கு இருந்ததுன்னா கூட அது 3 நாட்கள் கணக்கு வந்துடும். இந்த திருதினஸ்பிறகுலேயும் வந்து விசேஷங்கள் எதுவும் மாத்திரை பண்ணுறதில்லை, அதையும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலேனால் இந்த வாரம் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்பொழுது மறையக்கூடிய காலகட்டம். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். அதாவது ஒரு நேயர் கேட்டிருந்தார், எதற்காக வெளிமாநில பிரயாணத்தை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னர். அதாவது போகக்கூடிய காரியம் நல்லபடியாக ஆகணுன்றதுக்காக தான் போகிறது. ஒருவேளை நீங்கள் வந்து புதிய முயற்சியை அந்த காலகட்டத்தில் எடுத்து அதற்காக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு செலவு பண்ணிட்டு போகணும், வெளியூருக்கு செலவு பண்ணிட்டு போகணும்போது அதில் தடங்கள் வறுமையானால் அது வந்து நல்லபடியாக இருக்காது. அதனால் அந்த காலகட்டத்தை அந்த நாளை அவாய்ட் பண்ணிடுறது நிச்சயமாகவே நல்லது. இதுக்காக தான் சொல்கிறோம். சரி, இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறையணும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கீரை கட்ட அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்க. அதில் வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரத்தின் பலன் 26/8/2024 1/9/2024 வரலும் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இது வரலாம் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து, பாத சந்தி, நட்சத்திர சந்தி, அதை தவிர வந்து லக்ன சந்தி, லக்ன பாத சந்தி, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து துளாராசின்னு சொல்லுவா, விருச்சிக ராசியில் இருப்பா. அதாவது விசாகம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் சந்தியில் வந்துருக்கும். அதே மாதிரி லக்னமும் அந்த மாதிரி வந்துருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம்னு ரிஷபத்துலேயும் இருக்கும், மிதுனத்துலேயும் இருக்கும். அந்த சந்தியில் பிறந்துட்டு அவள் மிதுன ராசிக்கு 40 வயசு இருக்கும். அவள் வந்து பெருமாளுக்கு இது பண்ணிட்டு இருப்பாள். அதே மாதிரி நட்சத்திர சந்தி சில நேரத்தில் வந்து இது ராசி சந்தி, நட்சத்திர சந்தி வரும்போது பார்த்தேன்னா அதாவது மிருகசீரிஷம் 4ஆம் பாதத்துக்கும் திருவாதிரைக்கும் நடுவில் வந்து மாட்டேன்றோம். இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து உங்களுக்கு உண்டான ஹாரோஸ்கோப்பை போட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இது கோல்சாரம் எப்படி இருக்குது, அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைக்கு நிச்சயமான விடிவு காலம், அதை தவிர ஒரு எளிய பரிகாரம் என்ன இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது ஒரு ராசியாக 26/8/2024 1/9/2024 வரலும் உண்டான ராசி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் பார்த்தடையானால் உங்களுடைய ராசியிலேயே வந்து செவ்வாய் உட்கார்றது, 11ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே உட்கார்றதும் 6ஆம் அதிபதியானவர் உட்கார்றதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். அதை தவிர வந்து கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் புதிய போட்டித் தேர்வு ஏதாவது இருந்ததுன்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசிநாதனே இருக்கிறதன் மூலியமாக கண்டிப்பாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பொருள் வரவில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீச்சம் பெற்று போயிருக்கு. அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். கேது பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால 5ஆம் அதிபதி 5க்கு 12 இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் கொஞ்சம் செட்பேக் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து கேதுவோடு சேர்ந்து சுக்கிரன் இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல வக்கர குரு இருக்கிறதுனால, வக்கர சனி இருக்கிறதுனால சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா வக்கர சனி இருக்கும்போது சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் ஒரு பெரிய மந்தத்தை கொடுப்பார். மாற்றங்களை ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் புதிய தொழிலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும், அந்நிய மதத்தினர் அந்நிய மொழியினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், குடும்பாதிபதி, அதிவேகமாக செல்லக்கூடியவர். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். குரு பகவானோடு சேர்ந்து 26/8/2024 19/9/2024 வரணும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல 28ஆம் தேதி காலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குரு சந்திர யோகம் அமையிறது. குரு சந்திர யோகம் அமையிறதுனால கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது 12ஆம் இடம் வலுப்பெறுறது. சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் வெளியூர் மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் ராசியிலேயே செவ்வாயோடு சேர்ந்து சந்திர மங்கள யோகம் அமையிறது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வர்றது 28ஆம் தேதி கார்த்தாலிருந்து 30ஆம் தேதி மதியம் ஒரு 3 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். ராசியிலேயே இருக்கும்போது பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆட்சி பெற்ற சந்திர பகவான், ஆட்சி பெற்ற புத பகவான் இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்திற்காக நல்ல ஒரு சந்தோஷமாக செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும். அதாவது குடும்பத்தில் உங்களுடைய உற்றாரோடெல்லாம் கூப்பிட்டு போய் நல்லபடியாக சாப்பிட்டு வருவீங்க. ஒரு நல்ல ஹோட்டல்லையாவது அதாவது பண்ணுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 2ஆம் இடத்துல 30ஆம் தேதி மதியம்லேருந்து 1ஆம் தேதி இரவு ஒரு 11:45 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எதை தொட்டாலும் பணம் கவலைப்பட வேண்டாம். அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 1ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:30 4ஆம் தேதி காலை ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்பு. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு அதுவும் சார்ட் அக்கௌண்ட்டாக இருக்கிறவா, அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, பேப்பர் பிஸ்னஸ் பண்ணுறவா, அது தவிர புத்தக வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க, அது தவிர நியூரோ சயின்சஸ் பண்ணுறவங்க, என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், அதுவும் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் அந்த மாதிரியான என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், இவங்களுக்கெல்லாம் திடீர் மாற்றங்களும் ஏற்றங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேனால் ஏகாதசி வருது. இந்த வாரம் ஹயகிரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. செட்டி புண்ணியம், சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியத்தில் போயிட்டு வாங்க. ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக மாற்றங்களை தரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 4ஆம் இடத்துல கேதுவும் நீச்சப்பட்ட சுக்கிரனும் இருக்கிறதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஹயகிரீவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக பிரெயின் கொஞ்சம் ஷார்ப்பாகும். மைண்டில் ரொம்ப காம்னஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.